ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் லன்ச் ரெசிபி. ரொம்ப டெலிஷியஸாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்ன்ட் ஆனியன் அண்ட் கார்லிக் கடாய் ரைஸ். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம சாதத்தை நல்லா வடித்து வச்சுக்கணும். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஜீரா சம்பா ரைஸ். நீங்கள் பொன்னி ரைஸ்லேயும் செய்யலாம், பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு சாஸ் பேனை ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு 6-7 கார்லிக்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நம்ம இன்றைக்கி நான் குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் குக் பண்ணுறேன். நிறைய இதில் ஆனியன் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த ரெசிப்பியில் அதிகமாக டைம் எடுக்கிறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனியனும் கார்லிக்கும் வதங்கிறதுக்கு தான். கிட்டத்தட்ட 8 நிமிஷம் கிட்ட ஆச்சு எனக்கு இது ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு. இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அது கசப்பு தன்மையை கொண்டு வந்துடும் ரைஸ்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடரும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும், கருகின மாதிரியும் ஆகிடும். ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிங்கனாலே அதோட ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மிகுந்த சாதம் நிறைய இருந்ததுன்னா கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதில் எல்லா வெர்ஷன்லேயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த ரைஸில் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும், சூப்பராக இருக்கும். இந்த ஜீரா சம்பா ரைஸில் இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் இருந்தது அப்படின்னா ஜீரா சம்பாவில் குக் பண்ணி பாருங்கள். இப்போது ரைஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் ரைஸை வடிக்கும் போதே உப்பு போட்டு வடித்ததுனால லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு பச்சை மிளகாவை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்ன்ட் ஆனியன் கார்லிக் கடாய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.